எல்லாருக்கும் வணக்கம். சாதாரணமா ஆரம்பிச்சாருங்க. பாரதியார், பெரியார் அப்படிங்கிற 2 விஷயத்த வச்சு இவர் இப்படி பேசியிருக்காரு, இவர் இப்படி பேசியிருக்காருன்னு ஆரம்பிச்சதுதான். அதுக்கப்புறம் நம்ம ஐயா சுபவி வந்து ஒரு பயங்கரமான ஒரு சர்க்கஸ் பண்ண போய், அது வந்து அவருக்கு பின்விளைவுகளை ஏற்படுத்தி, கடைசியில இப்ப எங்க போய் நிறுத்திருக்குது அப்படின்னா, "நீ ஈரோட்டுக்கு மட்டும் வந்து நீ எங்க ஐயாவை பத்தி பேசிப்பாரு. அது ஈவேரா எங்க ஐயாவோட கோட்டடா" அப்படின்னுலாம் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அது வரைக்கும் சாதாரணமா ஓரளவுக்கு மீடியமா பேசிட்டு இருந்த மனுஷன், ஈரோட்ல போய் பெரியாரே எங்களுக்கு மண்ணுதான் அப்படின்ட்டாப்ல. அத பத்தி நம்ம பாரிசாலன்ட்ட பத்தி கேட்டு என்னன்னு கேட்கலாம். வணக்கம் பாரி. என்ன நினைக்கிறீங்க நீங்க? வடிவேல் படத்துல ஒரு காமெடி இருக்கும் பாத்தீங்களா? "டேய் வாடா என் வீட்டுக்கு வாடா டேய்" வந்து கடைசியில வந்துட்டு வீட்டுக்கே வந்துருவாருப்புல சுந்தர்சி. வந்தோடனே ஏப்பா ஒரு எடுப்பா பேசுறேங்கிறதுக்காக வீட்டுக்கு வா வா வான்னு சொன்னா வந்து நிக்கிறது என்னப்பா பண்ணுவேன்ட்டு கால் விடுவேன். அந்த மாதிரி ஈரோட்டுக்கு வான்னாங்க. ஈரோடு இடைத்தேர்தல் தான். ஈரோடு இடைத்தேர்தல் இத்தனை நாளைக்கு நீங்க என்ன பண்ணீங்க? ஈவேராவுடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு நபர் இளங்கோவன் அவரை தான் வச்சுக்கிட்டு ஒப்பேத்திக்கிட்டு இருந்தாங்க திமுக. இன்னைக்கு அவர் இறந்து போயிட்டாரு. இப்ப அதுக்கப்புறம் தான் இப்ப வேட்பாளர்லாம் மாறி இதெல்லாம் வருது. இப்ப கண்டிப்பா திமுகக்கு எதிராக உளவியல் கொண்டவர்களும் ஈரோட்ல இருக்கதான் செய்வாங்க. இப்ப இங்க கள சூழல் எப்படி ஆகுதுன்னு பாருங்க. ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் எல்லாமே இந்த தேர்தலை புறக்கணிக்கிறாங்க. அவங்க புறக்கணிப்பதற்கான அடிப்படை காரணம் என்னன்னா, இது ஒரு ஒரு ப்ராப்பரான தேர்தலா இருக்க போறது இல்ல. இது வந்து பணத்தை குடுத்து இத பண்ணி ஏன்னா அதிகாரம் அவங்க கிட்ட இருக்கு. முழுக்க முழுக்க பண்ணுவாங்க. நம்ம பிரச்சாரத்தெல்லாம் முடக்குவாங்க, கைது பண்ணுவாங்க, கேஸ் போடுவாங்க. என்கிட்ட போயிட்டு மல்லு கட்டுறதுக்குலாம் வேலை இல்ல. நீ என்னமோ ஜெயிச்சுட்டு போ அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்ல தான் அவங்க என்னமோ பண்ணிட்டு போங்கன்னு சொல்லிட்டு எல்லா கட்சிகளும் புறக்கணிக்கிறாங்க. சீமான் அவர்கள் நான் புறக்கணிக்க முடியாது, நான் வந்து போட்டி போடுவேன் அப்படின்ட்டு வர்ணிக்கிறாரு. இப்ப என்ன ஆயிப்போச்சுன்னா, ஆல்ரெடி தெரிந்தோ தெரியாமலோ இந்த சூழல் டிஎம்கே வெர்சஸ் நாம் தமிழர்னு ஆல்ரெடி செட் ஆயிருச்சு. இப்ப நீங்க என்ன பண்ணணும், முடிஞ்ச வரைக்கும் நாம் தமிழரை இருட்டடிப்பு செஞ்சுட்டு போனீங்கன்னா நீங்க ஒரு அறிவாளி, புத்திசாலி, ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ஆனா நீங்க எந்த அளவுக்கு முட்டாள்தனம் பண்ணீங்கன்னா, எந்த நேரத்துல நாம் தமிழர் ஹைலைட் ஆகக்கூடாதோ, எந்த நேரத்துல சீமானோட பேரே வெளியில வரக்கூடாதோ, அந்த நேரத்துல ஒட்டுமொத்த மீடியாவும் சீமான் 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 சீமான்னு பேச வச்சுட்டு, இது யாருக்கு நீங்க வேலை பாக்குறீங்க? யாருக்கு நீங்க ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க? இன்ஃபேக்ட் என்னன்னா, இன்னைக்கு சுபவீர பாண்டியன் அவருக்கு தொண்டையில புண்ணு வந்து பேச முடியாம போனதுக்கு காரணம் எனக்கு தெரியும். புரியுதா? ரீசன் வேற ஒண்ணும் இல்ல. இந்த மாதிரி தப்பான ஸ்ட்ராட்டஜியை போட்டு கொடுத்து கடைசியில நாம் தமிழருக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டாவும் ஒரு பெரிய விளம்பரத்தையும் சுபவீர பாண்டியன் ஏற்படுத்தி விட்டதுனால வாக்கு அரசியல்ல நாம் தமிழர் இந்த தேர்தலுக்குள்ள ஒரு 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 தகுதியான இடத்தை அடைவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாயிருக்கு. ரீசன் ஒண்ணு, மற்ற கட்சிகள் போட்டி போடல. சோ டிஎம்கேக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா வாக்குகளும் நாம் தமிழருக்கு கன்சால்டேட் ஆகும் இயல்பாவே. அது போக ஈரோட்ல இருக்கக்கூடிய அடிப்படை களமாக ஈரோட வந்து ஈவேராவோட பிம்பம்னு உயர்த்தி வச்சிருக்காங்க. அந்த பிம்பம் பிடிக்காத மக்கள் தான் ஈரோட்ல நிறைய பேர். இந்த இவர் பிறந்தது எல்லாமா எங்க ஊருக்கு பெருமை அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பாகத்தான் பல மக்கள் இருப்பாங்க அங்க. அப்படின்னு சொல்றீங்க? இருக்காங்க, நமக்கு தெரியுமே. அந்த பகுதிகளில் யார் யார் இருக்கிறா, நம்ம எத்தனையோ நண்பர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு யாருக்குமே ஈவேராவை பற்றிய ஒரு நல்ல அபிப்பிராயமே கிடையாது ஈரோட்ல. ஏன்னா ஈவேரா அங்கதானே இருந்தாரு. அவங்களோட தாத்தாக்கள் காலகட்டத்துல எல்லாம் அவர் அங்கதானே சுத்திட்டு இருந்தாரு. அப்ப அவர் அங்க என்னென்ன அட்ராசிட்டிஸ் பண்ணாருங்கிறது அந்த பகுதியில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சில ஸ்டேட்மெண்ட்ஸ் நான் இப்ப பேசினேன் அப்படின்னா இவங்க வந்து அதை ஏத்துக்க கூட மாட்டாங்க. ஈவேரா வந்து ஈரோட்ல இருக்கக்கூடிய பெண்களை பற்றியும்லாம் அவர் என்னென்ன பதிவு செஞ்சார், என்னென்ன பேசினார் அப்படிங்கிறது ஈரோட்டு மக்களுக்கு தெரியும். சரியா? நான் அதை எடுத்து சொல்லணும்னு அவசியம் இல்லை, அவங்களுக்கே தெரியும். இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு வெறுப்புணர்வு எப்பவுமே இருக்குது. இந்த வெறுப்புணர்வுல இந்த ஒரு சண்டையும் கொண்டு வந்து கண்ணு முன்னாடி காட்டி விட்டு அதை இந்தியா முழுக்க பேசுற ஒரு பேச்சு பொருளா எல்லா நியூஸ் மீடியாவிலையும் அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூவை டைவர்ட் பண்றதுக்கு தான் இந்த வேலையை நீங்க பண்ணீங்க. அதுக்கு வேற வழி இல்லையா? நாம் தமிழர் பிடிச்சி தான் டைவர்ட் பண்ணுமா? இவங்களுக்கு டார்கெட் வந்து என்னன்னா விஜய் டார்கெட். விஜய் வந்து ஒரு அளவுக்கு பெருசா வாக்குகள் உடைப்பாருங்கிற பயமும் அச்ச உணர்வும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கு. அப்ப விஜயோட உதயநிதி ஸ்டாலின் மோதினார்னா அது வந்து டிஎம்கேக்கு பெரிய நஷ்டம். அப்ப விஜயோட அவர் மோதக்கூடாது. அப்ப சீமான் அவர்கள் மோதுற மாதிரி ஒரு இதை உருவாக்கி விட்டுருவோம். சோ சீமான் வெர்சஸ் விஜய் அப்படிங்கிற ஒரு இதுல அவங்க 2 பேரும் மோதிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு தான் போட்டி. இவங்க பெரிய கட்சி அப்படின்ட்டு நம்ம போயிடலாம். இவங்க 2 பேரும் வளர்ந்து வர கட்சி அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரி போயிருவோம் அப்படிங்கிறது அவங்க ஸ்ட்ராட்டஜி. அதனாலதான் வந்து ஆரம்பத்துல சீமான் அவருக்கும் விஜய் அவருக்கும் இருக்க முரணை இவங்களோட மீடியாஸ் எல்லாம் ஊதி பெருசாக்குனது. விஜய் வெர்சஸ் சீமான். நம்ம தான் அந்த நேரத்துல என்ன சொன்னோம், இது தேவையில்லைன்னு நம்ம சொன்னோம். விஜய் வந்து ஈவேராவை ஏற்கிறாருன்னா அது தப்பான அரசியல், அதுல எல்லாம் மாற்றுக்கிறது இல்லை, அதை நம்ம விமர்சிக்கிறோம். ஆனா பிரதானமாக ஈவேராக்கு விஜய் இன்னும் பல இடத்துல சிலை வைக்கல. புரியுதுங்களா? விஜய் வந்து அவரு அதை எடுத்துட்டு வராப்புல தவறு.
ஆனா அதை நிலைநாட்டுற அரசியலை செய்யறது வந்து முழுக்க முழுக்க திமுக, திராவிட லாபி. இந்த திராவிட லாபி அடிக்கும் பொழுது இதுல விஜய் வந்து சும்மா ஒரு என்னையும் சேர்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி போற ஒரு ஆளு, ஒரு டிஸ்ட்ராக்ஷன் மாதிரி. சோ இவரை வந்து நம்ம ஒரு போக்கஸ் பண்ணி நம்ம இதுல அடிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத நம்ம சொல்லிட்டே இருந்தோம். ஆனா பட் துரதிருஷ்டவசமா சீமான் அவர்களும் விஜய் அவர்களை பற்றி சில ஸ்டேட்மெண்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா விட இது மாறி 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 சண்டையாச்சு. இது ஆக்சுவலா திமுக ரொம்ப பிளஸ் பாயிண்ட், ஜாலியா இருந்தாங்க. அப்ப அவங்க என்ன நினைச்சுட்டாங்க, சீமான் அவர்களை தூண்டி விட்டால் அவர் சண்டை போடுவாப்ல, அதுல நம்ம ஜாலியா குளிர்காயலாம்னு ஒரு ஐடியாவில அவங்க இருந்தாங்க. அந்த ஐடியாவை நான் தூண்டி விடுகிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஐயா வந்தாப்ல, நான் தூண்டி விடுகிறேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டு மீசை முறுக்கிட்டு வந்துட்டு சும்மா என்னைக்கோ ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர் பேசிட்டு போயிட்டாரு. பாரதியார் வெர்சஸ் ஈவேரான்னு சொல்லிட்டு அவர் பேசுறாப்ல. அதுல வந்து ஒருத்தன் வந்து என் மொழியை வந்து நேசிக்கிறான், உயிரினும் மேலாதுங்கிறான். ஒரு ஆள் வந்து இந்த மொழியை வந்து குப்பையில சனியன்னு பேசுறா. அப்ப யார் எனக்கு வழிகாட்டின்னு சொல்லி அவர் பேசும்போது ஈவேராவை அவர் திட்டி பேசுறாப்ல. அதுலயும் கூட பெருசா ஒண்ணும் திட்டலீங்க, ஒரு சாதாரணமா அந்த ஒரு பேசல ஒரு விமர்சனமா வச்சுட்டு போறாப்ல. இதுக்கு நான் கண்டனம் தெரிவித்தே தீருவேன், இரவில் நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன், எனக்கு 40 இயக்கங்கள் தோழமை இயக்கங்கள் இருக்கிறது, வாதுரை முருகா வந்து விட்டேன் மாமா அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் பெரிய பாகுபலி இவங்க போறாங்க. 2 பேரும் போய் எல்லாம் உட்காந்துக்கிட்டு கூட்டம் போட்டு கோஷம் போட்டு சும்மாவே ஒரு எரிச்சல் மூலம் சுத்துற நபரு இவரை போட்டு மூக்க பிடிச்சி சொரி சொரி சொரின்னு சொன்னா இவருக்கு வெறுப்பாய் போய். அதுல பாத்தீங்களா டயலாக், சிங்களவன் சீமான், சாவர்கர் மணியரசன். எதுக்கு இந்த தேவையில்லாத எச்சத்தனமான பேச்சு? இவங்க 2 பேரும் எந்த அளவுக்கு அவங்க மேல கோவத்துல இருக்கிறவங்கன்னு இவங்களுக்கு தெரியும். ஆனா அவங்க அதாவது என்னன்னா, நீங்க நோக்கம் என்னன்னா சொரிஞ்சு விடணும், சொரிஞ்சு உடனே அவங்க ரியாக்ட் ஆவாங்க. அதை வச்சு நம்ம எப்படியாவது அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்த டைவர்ட் பண்ணிட்டு நல்ல பேர் வாங்கிக்கலாம் அப்படின்னு பிளான். இவர் என்ன பண்ணாரு, அதுக்காக சொரிஞ்சு விட்டாப்ல. இவர் ட்ரிகர் ஆயிட்டாரு, நமக்கு தெரியுது ட்ரிகர் ஆயிட்டாருன்னு நமக்கு நல்லா தெரியுது. ட்ரிகர் ஆனவர் போட்டு அடி அடி அடின்னு காலையில எந்திரிச்சிரு சாப்பிடாரு, இட்லி சாப்பிடாரு, வெளியில வந்து ஈவேராவை 4 திட்டுறாரு, உள்ள போறாரு. அப்புறம் மதியான சாப்பிடாரு, வெளியில வந்து ஒரு 4 திட்டுறாரு. இது கான்ட்ரோவர்சி போயிட்டு இருக்கு. நைட்டு சாப்பாடுக்கு முன்னாடி ஒரு திட்டுறாரு, அடுத்த நாள் காலையில திரும்ப வந்து திட்டுறாப்ல. இதெல்லாம் லைவ்ல போய்கிட்டே இருக்கு. எந்த நேரத்துல ஈரோடு இடைத்தேர்தல் வந்துட்டு இருக்கு. ஈரோடு இடைத்தேர்தல் ஈவேரா வந்து ஒரு களமாக இவங்க கட்டமைக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல ஈவேரா வெர்சஸ் சீமான் அப்படிங்கிற அந்த ஒரு 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 நரேட்டிவை இவரு சுபவீர பாண்டியன் செட் பண்ணி விட்டாப்ல. அண்ணனுக்கு இது புரிஞ்சு போச்சு. ஓகே, என்னதான் இருந்தாலும் நமக்கு ஐயா வந்து நமக்கு நல்லது பண்ணிருக்காரு. அதாவது ஈவேராவோட மைண்ட் வாஷ் என்ன தெரியுமா இருக்கும், உன்னை கூட்டு வந்து குறவல வரைக்கும் சோத்த போட்டதுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ நீ பண்ணிட்ட அப்படின்ற மாதிரிதான். அந்த மாதிரிதான். அப்ப என்ன ஆயிப்போச்சு, இவருக்கும் வந்துட்டு சரி இதுதான் சான்ஸ், போட்டு அடின்னு அடிச்சிட வேண்டியதான். இதை வச்சு ஒரு நமக்கு அந்த ஊடகத்துல வந்து தொடர்ச்சியா விவாதமாகுதா, முடிஞ்ச வரைக்கும் தமிழ் தேசியத்தை கொண்டு போய் சேர்ப்போம், பாத்துக்கலாம், கேட்கறவன் கேட்கட்டும், கேட்காதவங்க விடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, போட்டு இறங்கி அடிக்கிறாரு. அப்போனாச்சும் உங்களுக்கு அறிவு வேண்டாம், இவர் அதை யூஸ் பண்ணிக்கிறாரு. அந்த பப்ளிசிட்டியை வந்து நீ நெகட்டிவ் பப்ளிசிட்டி நீ பிளான் பண்ற, அதை அவர் பாசிட்டிவா மாத்துறதுக்கு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காருன்னு யோசிக்க வேண்டாம். ஸ்ட்ராட்டஜிஸை மாத்துங்க கூட நான் சொல்லிட்டேன், ஒரு வீடியோ நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் தான் அவருக்கு தொண்டையில புண்ணு வந்துச்சு, கவனிச்சிங்களா? நான் தான் எடுத்து கொடுத்தது. தப்பான ஸ்ட்ராட்டஜி போடுறது உங்களுக்கு வசமா சிக்க விட்டுருக்காருங்க இவர் இந்த வேலையை பண்ணி விட்டதுல. கடைசியில இது ஆக்சுவலா நாம் தமிழுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட்டை உருவாக்கி விட்டு போயிட்டாரு. தெரிந்தோ தெரியாமலோ அது நடந்துருச்சு. இப்ப என்ன ஆயிருக்குன்னா, இன்னைக்கு வந்து சீமான் அவர்கள் அந்த ஒரு லைம் லைட்டை கையில எடுத்துட்டாரு. இன்னொன்னு என்னன்னா, ஊடகங்கள் எப்படி வேலை செய்யும்னா, அவங்களுக்கு டிஆர்பின்னு ஒண்ணு இருக்கு. அந்த டிஆர்பில அவங்க சிலதை வந்து அவங்க ரெஸ்ட்ரிக்டடா பயன்படுத்தாமே போயிட்டு இருப்பாங்க. ஆனா ஒன்ஸ் அந்த டிஆர்பியை ருசித்து விட்டார்கள் என்று வைத்துக் கொள்வோம், அவங்களால அதை விட முடியாது. நீங்க இப்ப வேண்டான்னு போன் பண்ணி சொன்னாலும் மீடியாஸ் விடாது. சார் இது ஒரு இன்டர்வியூ சார், சார் அது ஒரு இன்டர்வியூ சார். இவரும் ஒவ்வொரு இன்டர்வியூல ஒரு கான்ட்ரோவர்சி தூக்கி குண்டை தூக்கி போடுவாரு. அதை வச்சு நீ ஒரு டிபேட் அது இதுன்னு இன்னைக்கு இப்ப கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு இப்ப 2 வாரத்தை தாண்டி எல்லா பிரைம் டைம் விவாதங்கள்லயும் சீமான் பேர் எடுபடாமல் இல்லை. சீமான் எங்க பார்த்தாலும் சீமான் தான். அப்ப திமுகக்கு ஒரு பயங்கரமான ஆப்போனன்ட் சீமான் அவர்கள் தான் அப்படிங்கிற தோற்றத்தை தெரிந்தோ தெரியாமலோ திமுகவே இன்னைக்கு உருவாக்கி கொடுத்துருச்சு. இது வந்து அவங்களுக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்த போகுது. ஒண்ணு இல்லைங்க, இத்தனை நாளா கூட பெருசா அவாய்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, கீழே இருக்கிற அல்ல கைகளை மட்டும் வச்சு பேச வச்சிட்டு இருந்தாங்க. இப்ப பாருங்க, முதல்வர் தன் வாயால பேச ஆரம்பிச்சாரு. நான் பேரை சொல்ல விரும்பல, ஆனா வந்து இந்த மாதிரி நபர்கள் எல்லாம் நம்ம எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. சீமான் அவர்கள் தம்பிகளா கட்சி விட்டு நான் விரட்டி விடுவேன், நீங்க எல்லாம் போய் திமுகவோட போய் சேர்றீங்க, சேர்ந்துட்டு உள்ள இருந்தே அவங்கள நாசம் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லி கொடுத்து அனுப்பிச்சாரா? ஏன்னா ஆரம்பத்துல ஒரு சொன்னாரு நான் தானே ஸ்லீப்பர்ஸ் அனுப்பியிருக்கேன் அப்படின்னாரு. எனக்கு இப்பதான் அது உண்மையா நாளைக்கு சரி ஏதோ கோவத்துல சொல்றாரு போல நினைச்சிட்டு. 3000 பேர் கூட்டம் வந்து ஒரு அந்த காமெடி பாத்தீங்களா? ஆமா, அதாவது ராஜீவ் அறிவிச்சல நமக்கு தெரிந்தவர் தான். ஒன்னும் புரியல, சீமான் அவர்கள் சந்திக்கவே இல்லை
அதாவது ஹார்ட் டிஸ்க்குங்கிறதெல்லாம் அதிகமா பிரபலமாகாத காலகட்டத்திலேயே உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க் எல்லாம் கையில கிடைச்சிருச்சு. சரி, ஓகே. அந்த ஹார்ட் டிஸ்கை நான் தான் எடிட் பண்றதுக்கு கொண்டு போய் கொடுத்தேன்னு சொல்லிட்டீங்க. அப்ப அவர் போய் கலந்துக்கவே இல்லைன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டீங்க. இன்னைக்கு பாக்குறேன் அவர் கலந்துக்கிட்டாரு, வீடியோ இருக்குது பாக்குறீங்க அப்படின்னு. என்னங்க மாத்தி மாத்தி நீங்களே மாத்தி மாத்தி பேசினா என்ன? ஒரு ஒரு பிளான வைங்க கரெக்டா. சந்திச்சாரா சந்திக்கலையா? ஏதாவது ஒண்ணு கரெக்டா சொல்லணும்ல. சந்திச்சாருங்கிறது உங்களுக்கு தெரியுது, எல்லாருக்கும் தெரியுது, எல்லாரும் வந்து சொல்றாங்க. ஒருத்தர் சந்திக்கவே இல்லைங்கிறாரு, ஒருத்தர் வந்து நான் தான் கூட இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஒருத்தர் வந்து போட்டோவே வீடியோவே இருக்குங்கிறாரு. அப்ப நோக்கம் என்ன? அப்ப இங்க நடந்தது போய் சந்திச்சாரு. நீங்க அதுல இப்ப என்ன சரி இப்ப சந்திக்கல என்ன பண்ணுவீங்க? இப்ப சந்திக்கல அப்படின்னா நான்லாம் சந்திக்கல, நீங்க சந்திக்கல, என்ன பண்ணுவோம்? தமிழ் தேசியம் வேணான்னு போயிருவோமா? புரியலையே. சீமான் அவர்கள் தேசிய தலைவரை சந்திப்பதும் சந்திக்காமல் இருப்பதும் இது ஒரு முக்கியமான விஷயமே கிடையாது. அவர் தமிழ் தேசியம் பேசுறாரா இல்லையாங்கிறதா முக்கியம். இவர் வந்து தேசிய தலைவரை சந்திச்ச எத்தனையோ பேர் இன்னைக்கு உங்களுக்கு கீழே அடிமையா கிடக்குறாங்கல்ல, இருக்காங்களா இல்லையா? இப்ப அவங்களால ஏதாவது இவங்க போய் சந்திச்சிட்டாங்க அதனால தமிழர்கள்லாம் இவர் சந்தித்து விட்டார் அதனால் அப்படின்னு ஏதாவது இருக்காங்களா? சோ இது ஒரு பொருட்டே கிடையாது. இப்ப சீமான் அவர்கள் தேசிய தலைவரை சந்திச்சாரோ சந்திக்கலையோ இது அங்க பேச்சு பொருள் இல்ல. காரணம் என்னன்னா ஈழம் சார்ந்த விஷயத்துல யார் சமரசம் இல்லாமல் பேசுகிறார்கள் என்றுதான் நாங்க அங்க பாக்குறோம். அப்ப சீமான் அவர்கள் பேசிட்டு இருக்காரு. கொளத்திருமணி அவர்கள் சமரசம் செஞ்சுக்கிட்டாரு. சுபவீரபாண்டியன் அவர்கள் சமரசம் செஞ்சுக்கிட்டாரு. கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் சமரசம் செஞ்சுக்கிட்டாரு. இவங்க எல்லாம் போய் சந்திக்கலே நாங்க சொல்றோமா? வைகோ சந்திச்சிருக்காரு, ஆனா சமரசம் பண்ணிட்டாரு. சமரசமா போயிட்டீங்கிற ஒரே காரணத்துக்காக தான் புறந்தள்ளிட்டு போறாங்களே ஒழிய தேசிய தலைவரை அந்த காலகட்டத்துல நிறைய பேர் சந்திச்சதுதான். தேசிய தலைவரே நிறைய பேர் போய் சந்திச்சாங்கதான். அதுக்காக இது ஒரு விஷயம் இல்லை. ஆனா இதெல்லாம் ஒரு டிபேட்டா எடுத்து என்ன பண்றீங்க? தப்பா ஸ்ட்ராட்டஜி. பிரசாந்த் கிஷோர் என்ன காசு கொடுத்து வாங்கலையா? தெரியல, ஏதோ பட்ஜெட் ப்ராப்ளம் டிஎம்கேல. தயவு செஞ்சு போய் வாங்குங்க. ரொம்ப தப்பா கைட் பண்றாங்க. ஏதோ லோக்கல் ப்ராடக்ட் ஏதாவது சீமான் அவர்கள் சொல்ற ஒருவேளை நம்ம ராஜீவ் காந்தி யார் போறோம் நான் கம்மி செலவுக்கே பண்ணி கொடுக்குறேங்க. பிரசாந்த் கிஷோர் ஏடிஎம்கே. இது வந்து வருண் கிடையாது நிச்சயமாக. அவருக்கும் இந்த சேனலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. நான் அப்படிதான் சந்தேகப்படுறேன். ஒருவேளை ரீசெண்டா கூட ஒரு போட்டோ பார்த்தேன். இந்த பக்கம் ஐயா ஸ்டாலின், இந்த பக்கம் உதயநிதி, சென்ட்ரல்ல ராஜீவ் காந்தி. நம்மளும் கூட எழுதிட்டு இருந்தாங்க அடுத்து திமுகவை கைப்பற்ற வருகிறார் அப்படின்னு. நல்லதானுங்க. ஒரு அப்பனாச்சும் ஒரு தமிழர் தலைமை வரட்டுமே. ஏன் வரக்கூடாதா? தாராளமா வரட்டும். வாழ்த்துறோம். ஆமா, இன்னைக்கு மாணவர் அணிக்கு இருக்காரு, நாளைக்கு இளைஞர் அணி. ஒரு 60 வயசுல இளைஞர் அணி வந்துருவாரு, அப்புறம் ஒரு 70 வயசுல தலைவர் தானே. அது நடக்கட்டும், நடக்கும், அந்த நம்பிக்கை இருக்கு. அப்படியாச்சும் ஒரு தமிழ் மகன் திமுக தலைமை தாங்கட்டுமே. எல்லாம் தெலுங்கர்களாவே தான் தலைமை தாங்கணுமா? தமிழர் வரட்டுமே. என்ன இப்ப வரட்டும், அவருக்கு நம்ம துணை நிற்போம். ஒருவேளை இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் அண்ணன் ராஜீவ் காந்தி அவர்கள் தான் பண்றாருன்னா தொடர்ந்து அவரே பண்ண விடுங்க, கொஞ்சம் நல்லா இருக்கு. உண்மையிலேயே தமிழ் தேசியம் பேச்சு பொருளாகவே இருக்கிறது. அது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. இவ்வளவு நாளா நாங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம். சீமான் அவர்கள் வந்து ஈவேராவை எதிர்க்க வைக்கிறதுக்குள்ள நான் கூட இருந்து கஷ்டப்பட்டேன். அது உங்களுக்கு தெரியும், நம்ம எத்தனை வசதி வாங்கிருக்கிறோம். அதுதான் பேசினோம்னா இவங்கெல்லாம் வந்து அதுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கவன் பேசிட்டு தான் இருப்பான். ஆனா அவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தோம். இப்ப அவரை அழகா நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு சொரிஞ்சுட்டு நாங்களா சொரியல, நாங்க சொல்லுவோம், அவர் இல்ல வேண்டாம் 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 அப்படின்ட்டு போயிருவாரு. எங்கிட்டலாம் அவர் சொல்றது என்ன சொல்றாருன்னா, கடந்து போயிடணும், அதை விட்டுணும், அது கடந்து போயிடணும் அப்படிம்பாரு. விமர்சிக்காம எப்படி புரியும்னா வாதம் ஆகும். இது கடந்து போயிடணும் பாரு. இப்ப அவரே கடந்து போக மாட்டேங்கிறாரு. நீ விட்டாலும் நான் விட மாட்டேன் அப்படிங்கிறாப்ல. கொள்கையை ஈவரா எதிர்க்கதான் கொள்கை அப்படிங்கிற. நல்லது, நான் சொல்றேன் நல்லது. இந்த மாற்றம் என்பதுதான் தமிழ் தேசியத்தை வளர்க்கும். நாம் தமிழரோட வளர்ச்சிக்கும் இது வந்து ஒரு வரப்பிரசாதமாக தான் அமையும். இதுதான் அதை வாழ்த்துறேன். அந்த அடிப்படையில இன்னைக்கு வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்த அனைத்து தோழர்களுக்கும், சுபவீரபாண்டியன் அவர்கள், ராஜீவ் காந்தி அவர்கள், இவங்க எல்லாருமே நம்ம தோழர்கள் தானே. அந்த தோழர்கள் எல்லாத்துக்கும் நன்றி நான் சொல்லிக்கிறேன். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சுபவீரபாண்டியன். ஆல்சோ நம்ம விஜயையும் நம்ம முதன்மை வழிகாட்டின்னு சொன்னதுனாலதான் எல்லாம் வந்திருக்கு அப்படிங்கும்போது அவங்களுக்கும் நன்றிங்க தோழர். சோ இது எல்லாத்தையுமே சொல்லிடுவோம். ஒரு விதத்துல ஈவேராங்கிற அந்த பிம்பம் தமிழ்நாட்டில் உடைக்கப்படுகிறது. அது நமக்கு நன்மை. ஆனா இந்த மாதிரி தப்பான ஸ்ட்ராட்டஜிஸ்ட தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணாதீங்க. திமுக பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் உங்ககிட்ட இருக்கு, அதெல்லாம் பண்ணி ஏமாறாதீங்க சொல்றோம். நன்றி பாரி.